வந்து தாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன நற்செயல்கள் மூலம் வந்து தர்மம் செய்வாங்க. இந்த மாதிரி ஏழை பணக்காரர் இருவருக்குமே தர்மம் செய்யும் வாய்ப்பை வந்து இஸ்லாம் வெவ்வேறு வழிகளில் வழங்கி இருவருமே சமநிலைப்படுத்துது. காசு இல்லாம தானம் பண்ணணும், காசு இல்லாம தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே குறிப்பிட்டு கூறுறது கிடையாது. இறைவன் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போன்றே நீயும் நல்லதை செய் என வல்லோன் அல்லாஹ் தன் அருள் மறையாம் திருக்குர்ஆன் வசனத்தில் கூறியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன் சகோதரனை பார்த்து நல்ல கவனிங்க, உன் சகோதரனை பார்த்து நீங்கள் புன்னகை புரிவதும் தர்மம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் தர்மம், பார்வையற்றோர்களுக்கு வழிகாட்டுவதும் தர்மம், ஏன் உங்க மனைவி வாயில ஒரு கவலை உணவு ஊற்று கூட தர்மம், உங்க வாழையிலிருந்து உங்க சகோதரர் வாழிக்கு அல்லது சகோதரி வாழிக்கு தண்ணீர் இருப்பது கூட தர்மம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய இந்த நபிமொழியில பலவிதமான தர்ம சிந்தனைகள் இடம்பெற்றிருக்கு. இது ஒன்று கூட பொருள் சம்பந்தப்பட்டது கிடையாது. தர்மம் அப்படின்னா இஸ்லாமின் அடிப்படையில வந்து பொருளுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல, அது வந்து பரந்த மனப்பான்மையுள்ளது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலம் அவங்க சொல்லியிருக்காங்க. உணவை வந்து தானம் செய்வது கூட தர்மம் தான். ஒரு பெண் வந்து வீட்டில் இருந்த உணவை வீணாக்காம தானம் செய்தாள் அப்படின்னா அவளுக்கு வந்து தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அதை சம்பாதித்த காரணத்தால் அவருடைய கணவனுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அது போன்ற கருவூல காப்பாளர்களுக்கும் கிடைக்கும். இதுல வந்து யாரும் யாருடைய நன்மையும் குறைத்துவிட முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மற்றொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையாகும் என கூறியதும் இறை தூதர் அவர்கள் அப்படி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இறை தூதர் அவர்களே, தர்மம் செய்வதற்கான பொருள் ஏதும் கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என கேட்டதற்கு, ஏதாவது கைத்தொழில் செய்து, அதாவது ஏதாவது வேலை செய்து அதுல வரக்கூடிய வருமானத்துல நீங்களும் பலனடைந்து போங்க, மீது இருக்கக்கூடிய காசுல மற்றவங்களுக்கும் தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முடியல அப்படின்னா என்ன பண்றதுன்னா, தேவையானவங்களுக்கு உதவி தேடி நிற்கக்கூடிய சமயத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும் அப்படின்னு பதிலளித்தாங்க. அதுவும் முடியல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டதுக்கு, நன்மையை ஏறி தீமையிலிருந்து தம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும், இதுவே அவர்கள் செய்யும் தர்மம் என பதிலளித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமை. மூட்டு எலும்பு அப்படின்னா இந்த ரெண்டு கையோட மூட்டு, இந்த ரெண்டு காலோட மூட்டு எலும்பு மட்டும் கிடையாது. இந்த ஒவ்வொரு விரல் தாண்டக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமே மூட்டுதான். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மூட்டு இருக்கோ அப்ப நம்ம எவ்வளவு தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கறத நீங்களே சிந்தித்து பார்த்துக்கோங்க. இருவருக்கிடையே நீதி செலுத்துற கூட தர்மம் தான். ஒருத்தவங்க மூலியமா நம்ம காரி ஆகணும், அதனால அவங்க தகுந்த மாதிரி நம்ம சாட்சி சொல்லக்கூடாது. யாரு பக்கம் சரியான நீதி இருக்கோ அவங்க பக்கம் நம்மளுக்கு சாட்சி சொல்லணும். ஒருத்தவங்க வாகனத்துல ஏற முடியாம நிக்கிறாங்களா, அவங்க வாகனத்துல ஏற்றுவது கூட தர்மம் தான். ஒருத்தவங்க அதிக சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களா, அவங்க சுமையில இழுத்து வைக்கிறது கூட தர்மம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த மாதிரி ஏராளமான ஹதீஸ்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகள் ஏராளமான ஹதீஸ் புத்தகங்களில் உள்ளது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவங்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வசதி உள்ளவங்க வந்து நன்மைகளை தட்டி கொண்டு போயிடுகின்றனர், அவங்க தோழர்களை போல நாங்களும் சொல்கின்றோம், அவங்க நோக்கிறவர்களை போன்றுதான் நாங்கள் நோன்பு நோக்கின்றோம், ஆனால் அவர்களது அதிகப்படியான செல்வங்களை தான தர்மங்கள் செய்கின்றனர், அவ்வாறு செய்வதற்கு எங்களிடம் வசதி இல்லையே என்று அவங்களுடைய வறுமை நிலையால் தான தர்மங்கள் செய்ய முடியவில்லை அப்படிங்கறது ஆரம்பத்தோடு கூறினர். அதற்கு நபி அவர்கள், யார் சொன்னா உங்களுக்கும் தர்மம் செய்யும் வழி அல்லாஹ் ஏற்படுத்தவில்லையா, இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுப்ஹான் அல்லாஹ் என்று கூறுவதும் தர்மம், இறைவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் தர்மம், ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் தர்மம், ஒவ்வொரு ஓரிரை உறுதி மொழியும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் தர்மம், நன்மையை ஏவுவதும் தர்மமே, தீமையை தடுத்ததும் தர்மமே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவையானவங்களுக்கு தேவையான சமயத்தில் வழங்கக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட தர்மங்கள் தான். இத்தகைய விசாலமான தர்ம சிந்தனைகளை வாழ்வில் கடைபிடித்து தர்மசீலர்களாக வாழ வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.